பவி, குட்டி உன்னை அடிச்சது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவன் உன்னை அடிச்சதுனால நீ அவன்கிட்ட பேசாம இருக்கிறது, அவனை மன்னிப்பு கேட்க சொல்லியும் அவன் கேட்காம இருக்கிறது, அவன் உன்கிட்ட இருந்து தள்ளி தள்ளி இருக்கிறது, இது எல்லாமே எனக்கு சரியா படல பவி. இத பாரு பவி, ஒரு பிரச்சனை சின்னதா இருக்கும் போதே அப்பவே நம்ம சரி பண்ணணும். அதாவது ஒரு காயம் சிறுசா இருக்கும் போதே அதை குணப்படுத்தணும். அது ரணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை சரி பண்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் சொல்றேன், அவன்தான் உன்கிட்ட பேசாம இருக்கான்னா நீயும் அவன்கிட்ட பேசாம இருந்தா அது சரியா? இப்படியே நீங்க 2 பேரும் பேசாமையே இருந்துட்டீங்கன்னா டைம் ஆக ஆக அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த இடைவெளி ரொம்ப பெருசாயிடும் பவி. அப்புறம் 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த பாசம் பற்றுதல் எல்லாமே இல்லாம போயிடும். அதனால இத ஒரு வேண்டுதலா நினைச்சுக்கோ. நீ குட்டி கிட்ட போய் பேசு. டைம் ஆயிடுச்சு, ஆஃபீஸ் போகணுமே. ஐயோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஐயோ அயன் வேற பண்ணணுமே, மறந்துட்டேனே. யாரு ட்ரெஸ் அயன் பண்ணி வச்சிருப்பா? யாரா இருக்கும்? அம்மாவா தான் இருக்கும், வேற யாரு? இது வேற. லேப்டாப்பை காணா, சார்ஜ் வேற போடணுமே. எங்க வெளியில எங்கேயாவது வச்சனா? உன்னதான் டிஃபன் எப்படி இருக்கு? நானே என் கையால ஆசாசையா செஞ்சேன். டே மச்சான், நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன்டா. தேங்க்ஸ்டா. என்ன சாப்பிடலாம்? ஆதிரா, ஆதிரா, என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க? இல்ல சந்தோஷ், அப்பா எப்ப வந்தாலும் இங்கதான் சாப்பிட வருவாரு. ஏன் கடைசியா கூட இங்கதான் சாப்பிட வந்தோம். அப்பா ஞாபகம் வருது சந்தோஷ். எனக்கு புரியுது ஆதிரா. இங்க பாரு, நீ எதுக்குமே கவலைப்படாத. கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் லைஃபுக்கு வர்றதுக்காக நீ முயற்சி பண்ணு. சரி சந்தோஷ், என்னால முடிஞ்ச அளவுக்கு மனச மாத்த பாக்குறேன். அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. இட்ஸ் ஓகே. எல்லாம் சரியாயிடும். ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆதிரா,
என்ன சாப்பிடுற? மெனுவை பார்த்து சொல்லு. இந்த நீயே ஏதாவது சொல்லு சந்தோஷ். சிம்பிளா போதும். நீயே ஏதாவது சொல்லிடு. என்ன ஆதிரா ஹோட்டலுக்கு வந்துட்டு இப்படி கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்க? ஏதாவது சொல்லு. என்ன சாப்பிடுற? நானே ஆர்டர் பண்ணிட்டா? சரி. ஓகே. ரொம்ப ஹெவியால வேணாம் ப்ரோ. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கா? இருக்கு சார். தந்தூரி சிக்கன் இருக்கா? இருக்கு சார். ஓகே ப்ரோ. அப்ப ரெண்டுலயும் 2 பிளேட் கொடுத்துருங்க. ஓகே சார். ஓகே ப்ரோ. கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க. ஓகே சார். ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். ஓகே. சரி, ஆபீஸ் வர்க் எப்படி போயிட்டு இருக்கு? ஆபீஸ்ல நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்கு. என்ன ஒண்ணு கொஞ்சம் ரிலாக்ஸா வெளியில வந்து சாப்பிடலான்னு வந்தா இந்த ஆளு இங்க எதுக்கு வர்றோம்? சாப்பிடுற மூடே போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? அதிரா இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நான் மறந்தே போயிட்டேன். ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு. வா போலாம். இரு. என்ன சந்தோஷ், எதுக்கு இவ்ளோ அவசரம்? இரு போலாம். ஃபுட் வரட்டும். இங்க பாரு, நான் சொல்றத கேளு. வேற ஏதாவது ஹோட்டல்ல கூட நம்ம போய் சாப்பிடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங், போய் தான் ஆகணும். வா கிளம்பலாம். அவ்ளோ அவசரமான மீட்டிங்க எப்படி மறந்த? சரி, ஒரு 10 நிமிஷம் இரு, சாப்பிட்டு போயிடலாம். உனக்கு தான் பசிக்குதுன்னு சொன்னல. அதிரா அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. உனக்கு சொன்னா புரியாதா? மீட்டிங் இருக்கு. வா கிளம்பு. சந்தோஷ். அதிரா ஹே, இது உன் பர்ஸ் தானே? ஆமா, அத வாங்கு. உங்க பர்ஸ் தானே இது? உள்ள விட்டுட்டு வந்துட்டீங்க. Thank you. வெல்கம். சந்தோஷ், என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டமா சம்பந்தமே இல்லாம ஏதேதோ பண்ணிட்டு இருக்க? ஆதிரா ப்ளீஸ் தயவு செய்து என்ன தப்பா நினைக்காத ஆதிரா. எனக்கு மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு. என்ன சந்தோஷ், நீ எப்பவுமே இப்படி இருந்தது கிடையாது. இல்ல இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்க? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆதிரா. உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா மனசுதான் ஏதோ குழப்பத்திலே இருக்கு. தயவு செஞ்சு இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத. நீ வீட்டுக்கு போ. நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே? என்ன சந்தோஷ், விளையாடுறியா? சாப்பிடுறதுக்கு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அதுவும் வேணான்னு கேன்சல் பண்ணிட்டு இப்படி நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போன்னு சொல்ற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஐயோ ஆதிரா, சொன்னா புரிஞ்சுக்கோ. எப்பவாவது நான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் நடந்திருப்பேனா? இன்னைக்கு கொஞ்சம் சூழ்நிலை அப்படி. இதுக்கு மேல எதுவும் கேட்காத. ஓகே? நீ ஒண்ணு பண்ணு. நீ ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிடு. நான் உனக்கு ஃபுட் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றேன். ஓகேவா? ப்ளீஸ் ஆதிரா. சரி, என்னமோ சொல்ற, கேக்குறேன். ஹலோ சந்தோஷ். ஏதாவது அமேசான்ல இருந்து ஆர்டர் ஏதாவது வந்திருக்கா? இல்ல கொரியர் ஏதாவது வந்திருக்கா? இல்ல யாராவது என்ன தேடி வந்திருக்காங்களா? இருடா, போன் பண்ணது நான். என்னன்னு கேப்பியா? அத விட்டுட்டு தேவையே இல்லாம அமேசான் வந்திருக்கா, லெட்டர் வந்திருக்கான்னு கேக்குற. இல்ல, இதுக்கு முன்னாடி நீ கால் பண்ணி அதானே சொல்லுவ. அதுக்கு தான் உனக்கு எதுக்கு சிரமம்னு நானே கேட்டுட்டேன். இதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. இத பாரு, இதுக்கு முன்னாடி நீ போன் பண்ணும்போது என்ன சொன்னியோ அதத்தான் நான் கேட்டேன் பவி. இந்த மாதிரி லெட்டர் வந்திருக்குன்னு போன் பண்ணுவ. இல்ல அன்னைக்கு உங்க அம்மா அப்பா என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு வந்தாங்களே, அந்த மாதிரி அவங்க முன்னாடி நடிக்கிறதுக்காக வந்து பேசுவ. அதுக்கு தான் அந்த மாதிரி ஏதாவதுன்னு உன்கிட்ட கேக்குறேன். என்ன சந்தோஷ், நான் இப்ப எதுக்கு போன் பண்ண நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? போடா, என் மூடே ஸ்பாயில் பண்ணிட்ட. என்னது? மூட ஸ்பாயில் பண்றனா? இத பாரு, இப்ப என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்ப கால் பண்ண? எனக்கு நீதாண்டா வேணும். உன்னோட அன்பு வேணும்,
உன்னோட பாசம் வேணும். நீ எங்கடா இருக்க? நாம இப்ப மீட் பண்ணுமே. என்னது மீட் பண்ணணுமா? என்ன தண்ணி அடிச்ச மாதிரி வளர்ற? என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.